ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தல தோனியோட பிறந்தநாள். ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம். இன்றைக்கி கொஞ்சம் வந்து வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பிட் எமோஷனல் கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். என்ன பார்த்திங்க அப்படின்னா அவரோட லைஃப் ஜேர்னி தான். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து அவரோட லைஃப் ஜேர்னி இருந்துச்சு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பிக்கஸ்ட் மொமெண்ட், கிரேட்டஸ்ட் மொமெண்ட், லெகசி எப்படி உருவாக்குச்சு, இந்தியன் கிரிக்கெட் வந்து எப்படி கிரிக்கெட்டை வந்து இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணி திருப்ப வச்சாங்க. சச்சினுக்கு அப்புறம் தோனி வந்து எந்த மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணார், ஈவன் கங்குலி கிரியேட் பண்ணார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஆனால் வந்து தோனி கிரியேட் பண்ண ஏரா வந்து வேறு லெவல் ஏரா. ஏன்னா எப்போல்லாம் வந்து கப்பு தேவை தேவை தேவைன்னு ஏங்கிட்டு இருந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கப்புனா எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற டிஃபிகல்ட்டி இல்லாமல் ஈஸியாகவே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சவர் தான் தல தோனி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பண்ண சம்பவம் அந்தளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 4 வருஷத்துலேயே 3 கப்புமே அடித்த ஒரே ஆள் வந்து அவராக தான் இருப்பார். 2007, 2011, 2013. ஸோ இந்த 6 இயர்ஸில் வந்து 3 கப்புமே, அதாவது ஐசிசி ட்ரோஃபிஸ் எல்லாமே வந்து அவரோட கையில் வந்து உட்காந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து டெரிஃபிக்கான ஒரு கேப்டன்சி பண்ணார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனை. ஏன்னா 2007 அதே சமயத்தில் வந்து எப்படி ஒரு மோசமான வேர்ல்டு கப் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு தோனி. ஸோ அவர்கிட்ட நிறையவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் ஃபேஸ் பண்ணது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட படம் பார்க்கும்போது, அவரோட சுயசரிதை, அதாவது பயோபிக் பார்க்கும்போது அந்த இதுலேருந்து கிளியர் கட்டாக தெரியுது எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. அதுலேருந்து முடிவு பண்ணது தான். ஸோ கப்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐசிசி ட்ரோஃபிஸ் எல்லாத்தையுமே தன்னோட வசம் கொண்டு வந்தவர் தான் தல தோனி. அவரோட பாதை எங்கே ஆரம்பிச்சது நமக்கு தெரியும். ஸோ அவரோட பாதை எங்கே முடித்தார் அப்படிங்கிறதுமே தெரியும். ஸோ அந்த 2 கோர்ட்டோட ரன் அவுட்டுக்கு நடுவில் தான் அவர் வந்து ஆரம்பித்து முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் டெரிஃபிக்கான ஒரு விஷயம். ஸோ அவர் பண்ண சாதனைகள் எல்லாமே ஈடே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்குமே பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு தல தோனி. ஸோ எப்போவுமே பார்க்கும்போது இந்த பிக்கப் பார்க்கும்போது அதுவும் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. 28 வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு கப் ஜெயித்தோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டுச்சு. தல தோனியோட தலைமையில் எல்லா ஹோல் டீம்மேட்ஸுமே பயங்கரமான எஃபோர்ட் போட்டு சச்சினுக்காக விளாண்டாங்க அப்படின்னாங்க, இந்தியாவுக்காக விளாண்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதனால வேர்ல்டு கப் வந்து கம்ப்ளீட்டாக அடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம அடிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் இருந்துமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வேர்ல்டு கப் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருக்குது. கண்டிப்பாக இந்த கம்மிங் வேர்ல்டு கப் வந்து 2027 அடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது எல்லாமே அவர் பண்ண சாதனை. சிஎஸ்கேக்கு நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் வாங்கி கொடுத்துட்டார், நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னுமே வந்து அவரோட ஏரா வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய விரைவில் இருக்குமா, எப்போ சொல்ல போகிறார் அப்படிங்கிற திக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா எத்தனையோ ஒரு கமெண்டேட்டிவ்ஸு எத்தனையோ வருஷங்களை வந்து டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிறத வந்து தாண்டி அவர் வந்திருக்கிறாரு. ஆனால் இனி அந்த வார்த்தையை கேட்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஹீ இஸ் 45. அவரோட கேம் பிளான் என்னவா இருக்கும், ஐபிஎல் 2027 வந்து விளையாடணுங்கிறதான் எல்லாரோட ஆசையும். ஃபைனலாக ஐபிஎல்லில் ஒரு தடவை விளையாடணும் அப்படிங்கிறதான் அவருக்கு ஒரு கண்டிப்பான ஒரு ஃபேர்வெலாக, சூப்பரான ஒரு வின்னிங் ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பும். ஏன்னா அவர் வந்து ப்ராப்பராக வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் நைஸாக அப்படி பார்த்திங்க அப்படின்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருப்பார். அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 தான் இருக்கும். ஸோ இந்த வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 கடந்துட்டோம் அப்படின்னா ஐபிஎல் 2027 அவர் வந்து வர்றதுக்காவது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நினைக்கலாம். ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல்லே வந்து அவர் வரவே இல்லை. அப்படியே வந்து அவர் வந்து அவுட் ஆஃப் த சிஎஸ்கே டீம்லேருந்தே போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே தெரில. அவர் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி தெரில. இந்த வருஷமே நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சு தல தோனி வந்து என்ட்ரியே கொடுக்கல. அவர் மேட்ச் விளாட்றதுக்கு வரவும் இல்லை. ஸோ அவர் வந்து மெல்ல வந்து விலகிறாரு அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் அப்படி வராமல் இருக்கவே மாட்டார். இன்ஜுரி தான் அந்த கேமை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்ம எல்லாமலும் டீம் வந்து ஜெயிக்கணும், அடுத்த லெவலில் வந்து விக்டரியை வந்து அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது அவரோட எய்மாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து 2026 கப்பை அடித்து கொடுக்கணும். அட்லீஸ்ட் தோனிக்காக அடிக்கணும், சிஎஸ்கேன்ஸ்க்காக அடிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. பட் ஆனால் டிஎஸ்கே விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட்டை மாற்ற ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவ்வளோ மோசமாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சிஎஸ்கே வந்து பெருசும் இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் தோணுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் இவ்வளோ லெகசியை சிஎஸ்கேக்கும் இந்தியன் டீமுக்கும் கொடுத்து தல தோனிக்கு ஒரு ப்ராப்பரான ஃபேர்வெல் விக்டரி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கும். அதை இந்த அப்கமிங் சிஎஸ்கே டீம் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக பண்ணணுங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்புமே. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.